ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அப்புறம் நாளைக்கு எந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும், நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா மார்க்கெட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ தட் நாங்கள் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, என்னோடய நாலேஜ் மட்டும் தான் நான் நீங்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெய்லி வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புரிய வரும். இது பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி மட்டும்தான், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை வச்சு தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான், நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஜோனில் இருந்துச்சு. ஆக்சுவலாக 15th 16th 17th நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி நின்றுச்சு மார்க்கெட். கரெக்டாக இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி நின்றுச்சு மார்க்கெட். ஸோ இந்த ஜோனில் தான் நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 17th கரெக்டாக அதே லெவலுக்கு இங்கே வரும்போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சரிங்களா, 17th பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும். ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்போவுமே வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் எப்போவுமே இருக்கும். பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த என்ட்ரியுமே இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து சைடுவே அப்படின்னா ஃபாலோ ஆர் சான்சஸ் இருக்குன்ட்டு. பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப் ட்ரெண்ட் மார்க்கெட் நியர்லி ஒரு 270 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் மூவ் ஆச்சு. ஸோ நாளைக்கு ஆக்சுவலாக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வெட்னஸ்டே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நிஃப்டியில் வந்து புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா கரெக்டாக பாருங்கள், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் வந்து புட் சைடில் இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவல் தாங்க. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சாலிடாக 130 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல். ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் 3 மினிட் இல்லைனா 5 மினிட்டில் பாருங்கள், இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நாளைக்கு நிஃப்டியில். ஸோ புட் ஆப்ஷன் சைடு இங்கே கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா மட்டும் நம்ம ட்ரேட் எடுப்போம். இல்லாட்டி கால் சைடில் நிஃப்டி வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 லெவல் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா இந்த லெவலெலாம் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் கொடுத்துச்சு. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த லெவலில் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா இங்கத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஸோ நியர்லி 230 பாயிண்ட்ஸ் 200 வந்தாலும் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நாளைக்கான டார்கெட் இது தான். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நாளைக்கு எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் அப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். நிஃப்டியில் இல்லைனா பேங்க் நிஃப்டியில் எது ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ நான் அதில் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா புட் சைட் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக, ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த லெவலில் இந்த லெவலில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கெச்சிச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுங்க. இங்கே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா மட்டும் நல்லா பாருங்கள், இங்கே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுக்குங்க. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு கொடுத்துரும். 200 பாயிண்ட்ஸே போதும், அதுவே சூப்பரான பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக 1 லாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 3000 அபோவ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாளைக்கு தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால், இல்லை ட்ரேடிங்குள்ளே புதுசாக இருக்கிற மாதிரி இல்லைனாக்கா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருந்தாக்கா ஆக்சுவலாக இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சுன்னா நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்படி எஸ்எல்னாக்கா சின்ன எஸ்எல் தான், இல்லைனா ட்ரேடிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இன்றைக்கி. ஸோ இதை மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். கிடைக்கும் போது நம்ம எடுப்போம். நாளைக்கு பேங்க் நிஃப்டிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். இது வந்து கீழே க்ளோஸ் வச்சு கீழே போனால் நம்ம வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். சரிங்களா, அவாய்ட் பண்ணலான்ட்டு இல்லை, எடுக்கிறவங்க எடுக்கலாம்.
ஆக்சுவலாக இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா எடுக்கிறவங்க எடுக்கலாம். புட் சைட் போகிற மாதிரி இருந்தால் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேத்தோட லோ விட இந்த பாடி ஃபஸ்ட் கேண்டலோட பாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வரும். ஆக்சுவலாக 300 and 400 கிட்ட பாயிண்ட்ஸ் வருது. 200 பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ட்ராப் பண்ணால் கூட புட் சைடு கீழே போகிற மாதிரி புட் சைடில் போகிற மாதிரி போயிட்டு ட்ராப் பண்ணிட்டா சேஃபர் சைடு நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் நாளைக்கு கூட செட்டப் ஆக்சுவலாக. பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவேன். கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் நியர்லி 2 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள. அப்புறம் என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் க்ராஸ் இருக்கும், அதுக்கு அந்த லெவலுக்கு கீழே. ஸோ அங்கே தான் வைப்பேன் நான். அப்படி மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இருந்தாக்கா நான் இப்படி தாங்க யூஸ் பண்ணுவேன். நான் ஆக்சுவலாக இப்படி தான் ட்ரேட் எடுப்பேன் நான். ஸோ இதுதான் என்னோடய டார்கெட். நிஃப்டியில் பார்த்திங்கன்னா கால் சைடுக்கான எந்த இதுவும் எனக்கு பெருசாக எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே இதில் கிடைக்கிற மாதிரி தெரில. அதில் பார்த்திங்கன்னா புட் சைடு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல லெவல் இது. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் நாளைக்கு. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி குதிச்சுன்னா எடுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் கரெக்டாக. இந்த சைடில் உங்களுக்கு லெவல்ஸ் தெரியும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,975 இங்கே இருக்குது. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,107 இருக்குது. அதே மாதிரி எஸ்எல் பார்த்தீங்கன்னா 24,135 இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியில் வந்து நான் புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எதில் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குதோ, நிஃப்டில்னா பேங்க் நிஃப்டி, எதில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நீங்கள் வந்து அக்கார்டிங் டு தட் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களோட செட்டப்புக்கு உங்களோட என்ட்ரி ஜோனுக்கு வரட்டும் மார்க்கெட், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. அவசரப்பட்டு போயிட்டு முன்னே சரி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கல, எப்படியோ மேலே தான் போவோம் கீழே தான் போவோம் அப்படின்ட்டு ரேண்டமாக ட்ரேட் எல்லாம் எடுக்காதீங்க. உங்களோட செட்டப்புக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட செட்டப் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வந்து சைலண்டாக தான் உட்காந்துருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தான் இந்த வீடியோ. நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். புதுசாக இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மஸ்ட், ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட். ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் ஆகணும். ஹோல்டெல்லாம் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் வந்தால் மட்டும், டார்கெட் ஹிட்டானா மட்டும் எக்ஸிட் ஆகிறோம். பட் ஸ்டாப் லாஸ் வந்தால் நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் பெரிய தப்பு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்தால் அப்போயே நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும், மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி படி இதுதான் நாளைக்கோட செட்டப் எனக்கு. ஸோ நீங்கள் வந்து உஷாராக இருந்து ட்ரேட் எடுங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா ட்ரேடிங் பண்ணின்னு அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண ஆகலைன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்காது, பேஷன்ஸ் இருக்காது மார்க்கெட்டில். ஸோ இது தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இங்கே. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண ஆகலைன்னா டெய்லி பாருங்கள், லெவல்ஸ் நான் கொடுக்குற இதில் பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு டைம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வராது. ஏன்னா வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு நல்லாவே டார்கெட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ட்டு. நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அந்த ட்ரேட் கூட நான் வந்து ரீல்ஸில் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.